4 லட்சம் ஓட்டுல ஜெயிச்சிருக்கலாம். அது கூட நான் போட்டி போடல. எனக்கு ரொம்ப பிடித்தமான நாடாளுமன்ற பணி தான், அது உங்களுக்கே தெரியும். அப்படி இருந்து நான் ரொம்ப விரும்பிய அந்த பதவியை கூட நான் வாய்ப்பு இருந்து கூட இல்லை, சரின்னு போச்சு. பிறகு 2006 வந்தது. இப்பதான் நீங்க முக்கியமான கட்டத்துக்கு வர்றீங்க. மற்றதெல்லாம் பழசு, இது இப்ப உள்ளது. 2006 சட்டமன்ற தேர்தல் நேரத்துல இதுக்கு இடையில என்னை முழுக்க முழுக்க புறக்கணிச்சு ஓரங்கட்டி அவமதிச்சுக்கிட்டே வந்தது திமுக தலைமை. நான் சற்று எதிர்பார்க்கல. அதுக்கு எத்தனையோ நூற்றுக்கணக்கான செய்திகளை சொல்ல முடியும், அவ்வளவு இருக்கு. அது இப்ப நேரம் வீணாயிரும். இது எங்க தொண்டர்களுக்கு ரொம்ப மனக்கொதிப்பு ஏற்பட்டது. திமுக தலைமை மேல நம்ம ஒதுக்குறாரு, ஓரங்கட்டுறாரு, நம்மளை எப்படியோ நசுக்கணும்னு நினைக்காரு கலைஞர் அப்படின்னு அவர் மேல ஒரு வருத்தம் இருந்து ஆத்திரம் இருந்தது. ஆனா நான் அதெல்லாம் காட்டிக்கிடறேன், நான் அப்படிதான் போயிட்டே இருக்கேன். இப்படி சந்தர்ப்பத்துல கட்சிக்காரங்க மனதில் ரொம்ப ஆத்திரம் இருக்கும்போது ஒரு வார பத்திரிகை 40 தொகுதி 20 கோடின்னு போட்டு விட்டான். எனக்கு ரொம்ப மனதுல ரொம்ப வேதனை, இப்படி இழிவு கொச்சப்படுத்துறாங்களேன்னு. இது போட்டதுனாலே நம்ம தோழர்கள்ட்ட ஏன் அதிமுக கூட்டு போக கூடாதுன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எங்க போனாலும் எங்க தோழர்கள் 90% ஏடிஎம்கே கூட போகணும்னா இவர் சரியா நடத்தல அப்படின்னு நினைச்சிட்டு எனக்கு விருப்பம் இல்லாம தான் இருந்தது. ஏன்னா நான் ஜெயில வச்சு அந்த அம்மா கூட போய் கூட்டு சேர்ந்துட்டேன், பணம் வாங்கிட்டேன், கொச்சப்படுத்தி போடுவாங்க. திமுக தரப்புல டேமேஜ் பண்ணுவாங்க. ஏடிஎம்கே அப்படி டேமேஜ் பண்ணாரு, இவங்க டேமேஜ் பண்ணுவாங்க. அதனால நான் அது வேண்டாம் இப்படி இருப்போம்னு நினைச்சிட்டு இருக்கும்போது என்னுடைய உயிர் நண்பன் ஆகிய டாக்டர் காளிமுத்து பொதுக்கூட்ட மேடையிலிருந்து என் நண்பன் கர்ணனை அழைக்கிறேன், எங்கள் பக்கம் வா, நீ ஏன் அங்கே இருக்கிறாய்னு ஓப்பன், என் நண்பன் கர்ணனை வைகோவை அழைக்கிறேன், எங்கள் அணிக்கு வான்னு சொல்லி இந்த அம்மாவுக்கு தெரியாமல ஓப்பன் இன்விடேஷன் இன் எ பப்ளிக் மீட்டிங், பொதுக்கூட்டத்தில். அதுக்கப்புறம் அவங்க பொதுக்குழு அதிமுக பொதுச் செயலாளர், நீங்கள் மகிழ்ச்சிகரமான செய்தியை சொல்ல போகிறேன், ஒரு அரசியல் கட்சி நம்மோடு கூட்டு வைக்க போகுது இவங்க சொல்றாங்க. இந்த சூழ்நிலையில கட்சியில 90% அங்க போகணும்னு சொல்றாங்க. நான் திருச்சி திமுக மாநாட்டுக்கு போறதுக்கு அவங்க விளம்பரம் பண்ணி இருக்காங்க. இடங்கள் கொடுப்பதில் 25 இடம் தருகிறேன் என்று கலைஞர் வாக்கு கொடுத்தார். சொல்லிட்டு நான் அப்படி சொல்லவே இல்லைன்னா, இல்லைன்னு சொன்னது மட்டுமல்ல, இருந்தா இருக்கட்டும் போனா போகட்டும், 22 வாங்கிட்டு இருப்பதும் வெளியே செல்ல இஷ்டம்னு பேட்டி கொடுத்தார். திமுகவோட இருக்கணும்னு சொன்னவங்களே கூட சுயமரியாதை நிமித்தம் இனி கலைஞர் கருணாநிதியோடு இருக்க முடியாது, வெளியேறணும்னாங்க. இன்றைக்கு கலைஞரோடு போய் சேர்ந்திருக்கிற கண்ணப்பனும் எல்ஜியும் செஞ்சி ராமச்சந்திரனும் நான் திருச்சி மாநாட்டுக்கு போக எல்லா ஏற்பாடும் பண்ணி பேச்சு முதற்கொண்டு குறிப்பு தயார் வச்சுக்கிறதுல இதை விட தப்பான முடிவு இருக்க முடியாது. வரலாறு கதவு சந்தர்ப்பம் திரும்ப திரும்ப நம் கதவை தட்டாது. ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாது. 40 சீட்டு வாங்கி 30 எம்எல்ஏ ஆகி கட்சியை காப்பாற்றுறதை பாப்பீங்களா கேட்டாங்க. என் நம்பகத்தன்மை நாசமாயிரும், என்னை இழிவா எழுதுவாங்க, பணம் வாங்கிட்டேம்பாங்க, ஜெயில வச்சவங்களோட சேர்ந்துட்டேம்பாங்க, நான் இத்தனை காலம் பாடுபட்டு சேர்த்து வச்சிருக்க கூடிய கிரெடிபிலிட்டி எல்லாம் போயிரும்னு சொன்னேன். இல்ல இதுக்கு பாருங்க, சரி என்னுடைய நம்பகத்தன்மை போய் பழிக்கு ஆளாகி அதனால கட்சிக்கு வாழ்வு வந்தா வந்துட்டு போகுது. தியாகம் என்பது அதுவும் ஒண்ணுதானே, என் மதிப்பை இழப்பது ஒரு தியாகம் தானேன்னு சொல்லிதான் அந்த முடிவுக்கு வேற வழி இல்லாம இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டு வந்தோம். பரவாயில்ல, அவங்க நல்ல 35 இடங்கள் கொடுத்தாங்க. ஆனா நாங்க கேட்ட இடங்கள்ல 6 இடம் தான் முதல்ல டிக் பண்ணாங்க, ரொம்ப கஷ்டப்படுத்தினாங்க. சரி பரவாயில்ல, அது முடிஞ்சு போச்சு. 213 தொகுதியில பிரச்சாரம் பண்ண அதிமுகவுக்கு, எங்க தொகுதி மட்டுமல்ல, மின்னல் வேகத்துல 213 தொகுதியில் அதிமுகவுக்கும் சேர்த்து பிரச்சாரம் பண்ண. எங்க தொகுதிகளில் மட்டும் திமுக தரப்புல 75 லட்சம் 1 கோடி கொண்டாந்து செலவழிச்சு எங்களை தோக்கடிச்சாங்க. அதிமுக தோக்கடிக்கிறது குறியா இல்ல, எங்களை ஒழிக்கணுங்கிறது அவங்க குறியா இருந்தது. அப்படி இருந்து 6 தொகுதியில ஜெயிச்சோம். 5 தொகுதியில மிக குறைந்த வாக்குல ஒரு 5 ஒரு 7-8 தொகுதியில குறைஞ்ச வாக்குல தோத்தோம். பரவாயில்ல, முடிஞ்சு போச்சு. இதன் பிறகு நாங்க அந்த கூட்டணியில உறுதியா இருக்கிறோம். என்ன முடிவெடுத்தாலும் அதை செயல்படுத்துறோம். சட்ட உள்ளாட்சி தேர்தலில் பட்டுக்கோட்டையில் நாங்க ஜெயிச்ச இடத்துல, தனியா 2 தேர்தல் ஜெயிச்ச இடத்துல 36 வார்டுல 6 வார்டு தான் கொடுத்தாங்க. 12 வார்டு கேட்டோம் கொடுக்கல. தொலைபேசியிலையும் அவங்க கிட்ட பேச முடியல. குளித்தல தனியா ஜெயிச்ச இடம் 4 வார்டு தான் கொடுத்தாங்க. நாங்க யார் உதவி இல்லாம தனியா ஜெயிச்ச இடம். இதெல்லாம் ரொம்ப காயப்படுத்துச்சு. பரவாயில்ல, என்ன செய்யறது, வந்தாச்சு, இருக்கிறோம், அது பண்ணி போறோம், ரொம்ப மதிச்சுதான் போகணும்னு நினைச்சிருந்தோம். திருமங்கலமும் நீங்க ஜெயிச்ச இடம். இதுக்கு பிறகு என்னன்னா, திருமங்கலத்தை இளவரசி இறந்த உடனே அந்த இடம் எங்களுக்கு தான் வேணும்னாங்க. சரி, அவங்க வற்புறுத்தி கேட்கறாங்கன்னு போயிட்டோம். கம்பம், தொண்டாமுத்தூர் உள்ளிட்ட இடைத்தேர்தல் நிக்க வேண்டாம், பகிஷ்கரிக்கிறோம்னு சொன்னாங்க. சரின்னு பகிஷ்கரிச்சோம்.
2006 அதிமுகவோடு இல்லாத மார்க்சிஸ்ட் கட்சி, இல்லாத இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, 2008 வாக்கில் வந்து சேர்ந்த அந்த கட்சிகள் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு நீங்க நல்லா கவனிச்சா இந்த இடைத்தேர்தல்கள்ல தேர்தலோடு தொகுதி உடன்பாடோடு முடிந்தது. நாங்க தனியா போட்டி போடுறோம்னு போட்டி போட்டாங்க. நான் குறை சொல்லல, அவங்களுடைய சுதந்திரமான விருப்பம். நாங்க அப்படி முடிவெடுக்கல. எங்களுடைய கொள்கைகளில் நாங்கள் சமரசம் செய்யல. சேது கால்வாய் திட்டம் எங்க அப்ரோச் வேற, ஏடிஎம்கே அப்ரோச் வேற. எங்க கொள்கை நாங்க காம்ப்ரமைஸ் பண்ணிக்கல. ஈழ பிரச்சனையில் எங்கள் அப்ரோச் வேற. எந்த கட்டத்தில் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டோம் யாருக்காகவும். நாங்க அதுக்காக விலை கொடுத்த விலை அதிகம் அரசியல்ல. விடுதலை புலிகளின் தடையை நீக்கணும் என்பதை தீர்மானமே போட்டிருக்கிறேன். எங்கள் தேர்தல் பிரகடனத்தில் சொல்லியிருக்கேன். இவங்களோட கூட்டு வச்சுக்கிட்டு தான் போட்டிருக்கேன், ஒளிவு மறைவா இல்லை. மற்ற எல்லா விஷயங்களும் அவங்களை அனுசரிச்சு தான் போனோம். எல்லா விதத்திலும் அவங்க என்ன முடிவெடுத்தாலும் செய்துட்டு போனோம், மதிச்சு தான் போனோம். இப்படிப்பட்ட சூழல தேர்தல் வருகிறது, சட்டமன்ற தேர்தல். அப்ப நாங்க தீர்மானம் போடுறோம், பொதுக்குழுவை கூட்டி அதிமுக தலைமையிலே அந்த அணி வெற்றி பெறும், அதிமுக தனித்து ஆட்சி அமைக்கும் என்று அரசியல் தீர்மானம் போடுறோம். அது பிரச்சாரம் முன்னெடுத்து நானும் என்னுடைய ஆர்வீர் தம்பி நாஞ்சில் சம்பத்தும் பிரச்சாரத்தை வைக்கிறோம், மக்களை சந்திக்கிறோம். அதிமுக அணி வெற்றி பெறணும்னு சொல்றோம். இப்படி சந்தர்ப்பத்தை தொகுதி உடன்பாட்டுக்கு பேச்சுவார்த்தைக்கு குழு அமைக்கிற போது எங்களை அழைத்து முதலில் பேசுவார்கள் என்று எதிர்பார்த்தோம். இல்லை. கேட்டா வந்து சரி நம்ம கூட இருக்கிறவங்க தானே, யாரோ கூட இருந்த மற்றவங்க கம்யூனிஸ்டுகளோடு 4-5 தடவை பேசினாங்க, எங்களோட 3 தடவை பேசினாங்க. நான் ஒரு 4 தடவை, ஒரு தடவை பேசவே இல்லை. நாங்க 35 இடம் கொடுத்துருக்கீங்க, அதை கொடுங்க. சரி இல்ல ரொம்ப குறைச்சிக்கணும், வேற பல கட்சிகள் வருதுன்னாங்க. 2வது சுற்று பேச்சுவார்த்தையில எங்களுடைய ஆர்டி மாரியப்பன், சோமு, குருநாதன் குழுவுல போனவங்க ஒரு 5 இடங்களை குறைச்சிக்கிடுங்க, 30 இடங்கள் கொடுங்கன்னு கேட்டாங்க. இல்ல இனியும் ஒரு முடியாது, பார்த்து இனியும் குறைச்சு கொடுங்க, லிஸ்ட் ஏதாவது இருக்கா? லிஸ்ட் நாங்க கொடுக்கல, எண்ணிக்கையை சொல்லுங்க, லிஸ்ட்டை கொடுப்போம். இப்படி சந்தர்ப்பத்தில் பேச்சுவார்த்தையில திடீரென்று அன்னை பார்வதி அம்மையாருடைய சிதையிலே நடந்த அக்கிரமத்தை கண்டித்து நானுமன்னன் பல நெடுமாறன் அவர்களும் தாப்பா அவர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டு கைது செய்யப்பட்டு மண்டபத்தில் வச்சப்பட்டிருக்கோம். நாளை காலையில் பேச்சுவார்த்தைக்கு வாங்கன்னு எங்களுக்கு தகவல் சொல்றாங்க. திடீர்னு 2 மணி நேரம் கழிச்சு வர வேண்டாம், இன்னொரு நாளைக்கு வாங்கங்கிறாங்க. கம்யூனிஸ்டர்கள் அழைச்சு பேசுறாங்க. சரி பரவாயில்லன்னு நினைச்சிட்டு இருக்கிறேன். அதன் பிறகு திடீர்னு அதுக்கு பிறகு 28ஆம் தேதின்னு நினைக்கிறேன், இன்னைக்கு முடியுமா, அவர் ஆர்டி மாரியப்பன் அங்க இருப்பாரு, வர முடியாது. இல்ல இங்கதான் இருக்காரு, எப்ப கூப்பிட்டாலும் வாரம். ஒரு ஹோட்டல்ல வச்சு பேசுறாங்க. 25 இடங்கள் கொடுங்கன்னு கேட்கிறேன். 30ல இருந்து 25க்கு வந்தாச்சு. அவங்க ஒத்துக்கல. உங்களை பொதுச்சாளர்கிட்ட கேட்டு சொல்லுங்க வேற என்ன, இதுதாங்க உறுதியா சொன்னது அப்படிங்கிறோம். இல்ல. இதன் பிறகு மார்ச் 8ஆம் தேதி செங்கோட்டையன் வீட்டுக்கு வர சொல்றாங்க திடீர்னு 10 மணிக்கு. போனா அவர் அங்க இல்ல. எங்க குழு போகும்போது ஓபிஎஸ் வீட்டுக்கு கூட்டி போறாங்க. அங்க போனா நீங்க எங்க வந்தீங்கன்னு அவர் கேட்கிறாரு. எனக்கு தெரியாத ஒண்ணும்னு. பிறகு கொஞ்ச நேரம் செங்கோட்டையங்க வர்றாரு. ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்காங்க, சொல்ல மாட்டேங்கிறாங்க. சும்மா சொல்லுங்கன்னா, நீங்க 6 இடம் தானே ஜெயிச்சீங்க, 6 சீட்டு கொடுக்க சொல்லியிருக்காங்க அம்மாங்கிறாங்க. 35 இடங்கள் கொடுக்கப்பட்டு 6% வாக்கு வங்கி உள்ள கட்சி. கடந்த முறை எங்களால் 31 தொகுதிகளில் அதிமுக வெற்றி பெற்றிருக்கு. ஓட்டு கணக்குல மட்டும் 2001 ஓட்டு கணக்கு மட்டும். ஓட்டு கணக்கெடுக்காத ஒரு இன்விசிபிள் போர்ஸ் இருக்கு. அது என்னுடைய கேம்பெயின். இது யார் எழுதுறா? 2004 நாடாளுமன்ற தேர்தலில் 40 இடங்களிலும் வைகோ கருப்பு துண்டு பக்கத்தில் இருந்தா ஜோசிய பிரகாரம் ஜெயிக்காதுன்னு யாரோ சொன்னதாக ஒரு செய்தியை சொன்னாங்க. இந்த கருப்பு துண்டு பிரச்சாரம் தான் 40 தொகுதிகளை வெற்றி பெற்று கொடுத்தது என்று இந்து பத்திரிகை 2004 நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளை பற்றி ஒரு பக்க ஆய்வு கட்டுரையில பாக்ஸ் கட்டி 5 காரணம் போட்டு 3வது காரணமாக வைகோஸ் கேம்பெயின் போட்டாங்க. லட்சக்கணக்கில் மக்கள் திரண்டாங்க. ஆகவே இப்பொழுது நாங்க 35 இடம் கேட்டு கடைசியில் 30 இடம் கேட்டு இவ்வளவு கேட்டு வந்திருக்கிறோம். 6 இடம் கொடுக்கிறதுனா மற்றவங்களுக்கு எத்தனை இடம் நான் போக விரும்பல. கம்யூனிஸ்டுகளுக்கு 12, சிபிஐ 10, அது உங்க உரிமை. மறுமலர்ச்சி திமுகவுக்கு 6 இடம் என்று சொன்னது எங்களை அவமானப்படுத்தி வெளியேற்ற வேண்டும் என்ற நோக்கத்திற்காக. எங்களுக்கு தமிழ்நாடு புற அமைப்பு இருக்கு. எங்க தொண்டர்கள் இல்லாத ஊரே கிடையாது. எங்க தொண்டர்கள் எந்த இடத்துல காசு பணம் கட்டு தொந்தரவு பண்ண மாட்டாங்க. போர்க்களத்தில் நிக்கிற மாதிரி நிப்பாங்க. 300 ஸ்பார்ட்டா வீரர்களை போன்றவர்கள் எங்கள் தொண்டர்கள். அப்படிப்பட்ட கட்சியை திடீர்னு 6 தொகுதின்னு சொன்ன உடனே 8ஆம் தேதி என்கிட்ட சொன்னப்ப அப்படியே மனதில் ஏற்பட்ட அதிர்ச்சியை வெளியே காட்டிக்கிறேன். அமைதியா இருந்தேன். இது முறையல்ல. 23 இடங்கள் கொடுங்கன்னு திரும்ப திரும்ப சொல்லிவிட்டேன். 12ஆம் தேதி திரும்ப வந்தாங்க. 8ஆம் தேதிக்கு பிறகு 4 நாள் அமைதியா இருந்திருக்கிறேன்.
எண்ணிக்கை 12, எண்ணிக்கை 10 மார்க்சிஸ்ட் சிபிஐக்கு கேட்ட தொகுதி கொடுக்கல உடனே அவர்கள் இன்னொரு முடிவு எடுக்கலாமா என்று யோசிக்க போனதாக இப்ப சொல்றாங்க, மறுக்கிறாங்க அவங்க. நாங்க அப்படியெல்லாம் முடிவு எடுக்க போகல 3வது அடின்னு. ஆனால் அப்படி போவதாக இன்னொரு கட்சி ஆபீஸ்க்கு போனாங்க. என்ன அங்க வேலை? நீங்க போயஸ் தோட்டத்தில பேச்சுவார்த்தை நடத்தணும். இன்னொரு கட்சி ஆபீஸ்ல போய் என்ன டிஸ்கஷன்? நாங்க அப்படி செஞ்சோமா? 6 இடம் கொடுத்திருக்காங்கன்னு ஆத்திரப்பட்டோமா? இல்லையே. பொறுமை கடலினும் பெரிது, அமைதியாக இருந்தோம். 5 ஆண்டுகள் கூட இருந்துட்டோம், அமைதியா இருப்போம் இருந்தோம். எவ்வளவு உள்ளம் துடித்திருக்கும், எவ்வளவு வேதனைகளை சுமந்திருக்கும். அவமானப்படுத்தப்பட்டோம், இழிவுபடுத்தப்பட்டோம். அதாவது இதை விட கொடுமை என்ன தெரியுமா? 12ஆம் தேதி வந்து கூட ஒரு சீட்டுனாங்க அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் பிரதிநிதிகள். இதை பரிசீலிக்க எடுத்துக்கொள்ள இயலாது, போயிருங்க போய் சொல்லிருங்க. இது 12ஆம் தேதி. 13ஆம் தேதி வந்து கூட ஒரு சீட்டு தார, 8 சீட்டு தாரவங்கிறாங்க. மார்ச் 13ஆம் தேதி என்று 8 இடங்கள் தருவதாக சொன்னார்கள். மீண்டும் மறுநாள் மார்ச் 14ஆம் தேதி அதிமுகவிலே இருந்து அதனுடைய பொருளாளர் பன்னீர்செல்வம் அவர்களும் தலைமை நிலை செயலாளர் செங்கோட்டையன் அவர்களும் என் வீட்டுக்கு வந்தார்கள். காலை 11 மணிக்கு வந்து உட்கார்ந்து 1/2 மணி நேரம் என்னிடம் பேசவில்லை. தலை குனிந்தவர்கள் தலை நிமிரவில்லை. எதுக்கு வருத்தப்படுறீங்க ஓபிஎஸ்? செங்கோட்டையன் சார் ஏன் கண் கலங்குறீங்க? நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன். என்னுடைய உயிர் நண்பர் காளிமுத்து கூப்பிட்டாரு, நான் வந்தேன். அப்புறம் உங்க அம்மாவும் கௌரவமா பேசினாங்க, வந்தோம். ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கிய இயக்கம் இது. தமிழீழ விடுதலை புலிகளை நான் ஆதரிக்கிறேன்னு சொன்னா, அந்த விடுதலை புலிகளினுடைய ஆயுத போர்க்களத்தை அமைச்சு கொடுத்தது எம்ஜிஆர் தான். இத என்னுடைய நான் நெஞ்சில உயிரா போட்டுக்கிட்ட பிரபாகரன் அவர்கள் பூமிக்கடியின் நிலவரையில வைத்து மணிக்கணக்கா ராத்திரிலாம் பேசும்போது சொல்லி இருக்கிறாரு. அவரால் தான் இந்த யுத்த களத்தையே நாங்க இயக்க முடியுதுன்னு இருக்காரு. விடுதலை புலிகளினுடைய போர்க்களத்தை, விடுதலை போர்க்களத்தை அமைத்து கொடுக்க எல்லா உதவியும், நினைத்து பார்க்க முடியாத உதவிகளை செய்தவர் எம்ஜிஆர். காயப்பட்டு வந்தா அவங்களுக்கு தனி ஆஸ்பத்திரி, நேரடி அவற்றையே பேசலாம். ஒப்பந்தத்திலே எனக்கு சம்பந்தம் இல்ல, இந்திய இலங்கை ஒப்பந்தத்திலே கட்டிப்பிடித்துக் கொண்டு அழுதார் எம்ஜிஆர்னு சொன்னாரு. அப்படிப்பட்ட புரட்சி தலைவரை பற்றி கேள்விப்பட்ட உடனே திமுக மேடையில புரட்சி தலைவரை பற்றி ஒரு வார்த்தை விமர்சனம் பண்றதை அன்னையோட விட்டேன். சரி, தேர்தல் வந்தது, உங்களோட இருந்தேன். திருமங்கலத்துல வெட்டு குத்துன்னு எல்லாத்தையும் வண்டிகளை உடைச்சாங்க, கையக்கால முறிச்சாங்க, மண்டை அடிபட்டு வெட்டுப்பட்டு ஆஸ்பத்திரியில கிடந்தாங்க. எல்லாரையும் நம்ம பார்த்தேன். ஜெயில போய் சாமி எம்எல்ஏ அன்னைக்கு வந்து சாமி எம்எல்ஏ பார்த்தேன். எந்த இடத்துல அட்டாக் பண்ணாங்களோ அந்த இடத்துக்கு நேரம் ஓப்பன் வேன்ல போய் வேன்ல மேல நின்னுகிட்டு கடுமையா அட்டாக் பண்ண, என்னை அட்டாக் பண்றதுக்கு ஆயுதங்களோட வந்தாங்க. என்னோட இருந்த தோழர்கள் அதை விட பலமா இருந்ததுனால ஒருத்தனை வெட்டா திரும்ப 2 பேரை வெட்டுவான்னு அவன் பயந்துட்டு திரும்பாங்கிட்டான். ராத்திரியெல்லாம் ஓப்பன் வேன்ல போய் நான் பிரச்சாரம் பண்ணேன். பயந்துகிட்டு இருந்தாங்க எல்லாரும். மறுநாள் உங்களை கைது பண்ண போறதாக போலீஸ் வருதுன்னாங்க. நீங்க ஆபீஸுக்கே வரல, கைது பண்ண போறாங்கன்னு பயந்துகிட்டு இல்ல, வேண்டான்னு. அப்ப தேர்தலை நடத்தணுமே, நான் பட்டாளத்தோட வந்து உங்க ஆபீஸ்ல உட்கார்ந்தேன். காலையில இருந்து கைது பண்ணட்டும், நான் நடத்துறேன், வர சொல்லு போலீஸ். நான் வந்து ஃபீல்டில் நின்னேன். ஒவ்வொரு ஊர்லயும் உங்க தோழர்கள் வந்து 173 ஊர்ல கட்டி பிடிச்சுக்கிட்டாங்க. உங்க பொதுச் செயலாளர் திருமங்கலம் மேடையில 5 நிமிஷம் அதை பற்றி பேசினாங்க. அதனால எல்லா கட்டத்திலையும் உங்களோட இருந்து போராடி இருக்கிறோம். அதனால இதற்கு பிறகு வந்து இந்த முறையில நீங்க வந்து இடங்களை சொன்னப்ப சங்கடமா இருந்தது. இப்ப என்ன சொல்ல போறீங்க? எது இருந்தாலும் சொல்லுங்க, ஏங்க வருத்தப்படுறீங்க? முதல்ல இந்த டீ ஒரு மட குளிங்க, சொல்லுங்க. உங்க பொதுச்சாளர் சொன்னது சொல்ல போறீங்க, ஏன் வருத்தப்படுறீங்க? இல்ல என்ன நடக்குதுன்னு தெரியல, எப்படி சொல்றதுன்னு தெரியல, எப்படி சொல்றதுன்னு தெரியல, சும்மா சொல்லுங்க. இல்ல நேற்றைக்கு ஒரு எண்ணிக்கை உங்களுக்கு சொன்னாங்களா, அது கொடுக்க முடியாதான், அதை விடதான் குறைச்சு கொடுக்க முடியுமா? இதுவரையில் ஒரு அரசியல் கட்சியை இப்படி இழிவுபடுத்திய வரலாறு எந்த கூட்டணியிலாவது உண்டா? நேற்று 8 இடங்கள் கொடுப்பதாக சொல்லிவிட்டார்களாம், அது முடியாதாம். அதை குறைத்து 7 இடங்கள் தான் இப்பொழுது கொடுக்க முடியுமா? ஒரு எண்ணிக்கையை அதிகரித்துத்தான் கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்த எண்ணிக்கையை சகிக்க முடியாதது. நீ இங்கே இருக்காதே என்று என்னை புண்படுத்தி எனக்கு ஆத்திரத்தை எப்படியாவது ஏற்படுத்த முடியுமா என்று ஒரு அறிக்கை விட வைப்பதானே நோக்கம். எங்களை கூட்டணியிலிருந்து வெளியேற்றுவதானே நோக்கம். இடம் பிரச்சனை அல்ல. இதில் மிகுந்த வேதனைக்குள்ளான நான், சரி நீங்க ஒன்றும் வருத்தப்படாதீங்க, நல்ல வாழ்த்துக்கள், நீங்களும் வெற்றி பெற்று நல்ல இடத்துக்கு வாங்கன்னு அனுப்பி வச்சிட்டேன்.
பிறகு சாயங்காலத்துக்கு மேல அதிமுக